திமுகவில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிருக்காரு. எப்படி பார்க்கறது சார்? இந்த ஒரு இணைப்பு அப்படின்றது ஓபிஎஸ்ஸினுடைய எதிர்காலத்துக்கு எப்படி பயன் தரும்? அதே போல் யாருக்கு இது லாபம், யாருக்கு நஷ்டம்? ஒரு அத்தனை சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், அதாவது அடுத்த சில பல மாதங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். என்ன அது ஆதாயம் அப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் அப்படின்னா அவர் 3 முறை முதல்வராக இருந்தவர். தேர்தலுக்குன்னு ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்குது. செலவு அவர் வேட்பாளர்னா அவர் செலவு பண்ணி நல்லா பார்த்துக்குறாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவர் ஜெயிக்கிறதோ இல்லை அவர் அவரோட மகன் ரவீந்திரநாத்துக்கும் சீட்டு வாங்குறாரு, ஏன்னா அவர் தான் எனக்கு திமுக சேர்ந்துருக்காரு, அவருக்கும் சீட்டு வாங்குறாருன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட செலவுகளும் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 2-3 சீட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கும். இது அதிமுகவில் இருந்தாலும் அவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ரெட்டலையிலேயே ஓபிஎஸ் நின்னாலும் இதே சாத்தியக்கூறுகள் தான். அப்போ திமுகவில் நின்னாலும் அதே சாத்தியக்கூறு. அதுதான் ஒரு கேள்வி சார். திமுகவில் அவர் நின்னா மட்டுமே அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஏன்னா அவங்க எல்லாருமே ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவங்கன்னும் பொழுது அது எப்படி பார்க்க? இல்லை, தனிப்பட்ட முறையில் கேண்டிடேட் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது ஓபி ரவீந்திரநாத் எம்பிஏ ஜெயிச்சிருக்காப்புல. அதாவது எதை வைத்துன்னா, நீங்கள் இப்போ ஒரு தொகுதியில் போய் ஒரு 100 கோடி இல்லை 50 கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அது ஒரு இடைத்தேர்தல் மாதிரி ஆகிடும். இடைத்தேர்தல் மாதிரி ஆகிடும், அது பொது தேர்தல் மாதிரி இருக்காது. அப்போ ஒரு பொது தேர்தல்லையே ஒரு சில தொகுதிகளை இடைத்தேர்தல் மாதிரி மாற்றக்கூடிய அந்த தன்மை ஓபிஎஸ்க்கு தெரியும்.